ரொம்ப ட்ரையா இருக்கும் போட்டாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் எங்க போட்டோபிளாஸ்ட் அது நல்லா இருக்கும் ஆமாங்க. ஓகே. அப்படி சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஓகே. ஸோ நீங்க பண்ண ஹேர் கட் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. காட்டுங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்தா ம். பெட்டர்னு தோணுது. ரொம்ப லென்த் ரெடியூஸ் பண்ற மாதிரி வேணாம். ஏன்னா நான் மோஸ்டா ட்ரெடிஷ்னல் வேற தான் இருப்பேன். அவங்க So, ஹேர் டெக்ஸ்சர் வேற, நம்ம ஆ ஹேர் டெக்ஸ்சர் வேற. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம கட்டு கொடுத்துட்டு போட்டோபிளாஸ்டியா மாதிரி பண்ணிக்கலாமா? ஓகே. உங்களுக்கு போட்டோபிளாஸ்டியா பண்ணும்போதே கொஞ்சம் ஹேர் ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, அதனால அப்பவே கொஞ்சம் லென்த் வரும். ஸோ நானும் ட்ரை ஹேர்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க ப்ராப்பர் ஷாம்பு கண்டிஷனர்ஸ்லாம் போட்டுட்டே வந்தீங்கன்னா ஹேர் சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கு அதுல. இல்லைம்மா, போட்டோபிளாஸ்டியாங்கிறது வந்து ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுடைய ஹேருடைய கர்வ்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ ஓரளவுக்கு மீன் லைக் கொஞ்சம் சாஃப்ட் லுக்காக கொஞ்ச நாள் ப்ரொலாங். ஏன்னா இது செமி பர்மனன்ட் ட்ரீட்மெண்ட். ஓகே. கொஞ்ச நாள் ப்ரொலாங் பண்ணாலுமே நீங்கள் வாஷ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் அந்த டெக்ஸ்சர் வந்து போயிட்டே தான் இருக்கும். பண்ணிட்டு மைல்டாக லேயர் கொடுக்க போறேன்னா ரொம்ப கொடுக்கல. ஏன்னா அதுவுமே வந்து சாஃப்டன் பண்ணிடும். கொஞ்சம் இந்த அளவுக்கு பவுன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் சட்டில் ஆகும். பட் ஆனால் கொஞ்சம் வால்யூமைஸ்டாக ஓகே. பார்க்க. ஓகே, கொஞ்சம் வேவரி இருக்கிற மாதிரி பார்க்க.